الحمد لله ولي كل نعمة وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ما من مولد يولد إلا نسخه الشيطان فيستأهل ساخرا من نسخة الشيطان إلا ابن مريم وأمه، أو كما قال عليه الصلاة والسلام. رواه المسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இல்லாமல்ல ஏகநாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கடமையை, இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உன்னத நசீபை அடையக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமானவர்களே, மனிதன் தனது வாழ்க்கையில் ஏற்படும் சந்தோஷமான நிகழ்வுகளுக்கும் மகிழ்ச்சியை வழங்கக்கூடிய தருணங்களுக்கும் இயங்குபவனாக இருக்கின்றான். அவனுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். தனி மனிதனை தாண்டி உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் தங்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அந்த மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷமும் எதுகளிலெல்லாம் கிடைக்கும் என்று
தேடக்கூடிய மக்களாக அனுதினமும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களை பொறுத்தவரை அவன் சார்ந்திருக்கும் மதங்களை, குலங்களை, கோத்திரங்களை பொறுத்தவரை சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் வேறுபடும், வித்தியாசப்படும். ஒரு தனி நபரின் சந்தோஷம் எப்படி இந்த உலக வாழ்க்கையில் மிக முக்கியமானதோ, அதே போன்று ஒரு சமூகத்தின் சந்தோஷம் மிக முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுவர்களும் அந்த மதங்களோடு தொடர்பான பண்டிகைகளில், அந்த மதங்களோடு தொடர்புபடுத்தக்கூடிய கொண்டாட்டங்களில் அவர்களுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வழங்குவதற்காக அந்த கொண்டாட்டங்களும் அந்த பண்டிகைகளும் வருட வருடங்கள் அவர்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். எப்படி இஸ்லாமியர்களுக்கு 2 பெருநாட்களை மகிழ்ச்சிக்குரியதாக, சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இறைவன் அமைத்து தந்தானோ, அதுபோன்று ஏனைய மதங்களை சார்ந்த அத்தனை மக்களும் அவர்கள் மதம் சார்ந்து ஏதோ ஒரு பண்டிகைகளை, கொண்டாட்டங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். சகோதர இந்து சமுதாய மக்களுக்கு தீபாவளியை போன்று, பொங்கலை போன்று, ஆயுத பூஜைகளை போன்று ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒரு பண்டிகைகளோடு கடந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் இன்னும் ஒரு 4-5 நாட்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது பரவலாக கிறிஸ்தவர்கள் வருடா வருடங்கள் டிசம்பர் மாதத்தின் இறுதி பகுதியில் 25ஆம் தேதி அன்று உலகம் முழுக்க அந்த கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகின்றார்கள். அவர்கள் கடவுளாக எண்ணிக்கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்து அவர்கள் பிறந்த அந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்ற அடிப்படையில் அந்த விழா அவர்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய உலகத்தின் சுமார் 127 நாடுகளிலும், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய சுமார் 71 நாடுகளிலும் நாம் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டின் கணக்கின்படி சுமார் 2.4 பில்லியன் கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவம் என்பது பல உட்பிரிவுகளை கொண்டது, பல்வேறுபட்ட வழக்கங்களை கொண்டது, பல திருச்சபைகளுக்குள் அடங்கப்பட்டது கிறிஸ்தவ மதம் என்பது. இந்த நிகழ்வுகள் இடங்களுக்கும் கலாச்சாரத்திற்கும் ஏற்றபடி டாக்டரின் மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் கோட்பாடுகளும் மாறுபட்டவை. பிரதானமாகவே இந்த உலகத்தில் 3 பிரிவுகளாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலாவது ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் என்று சொல்லக்கூடிய இவர்கள் ஒரிஜினலில் ரோமை சார்ந்தவர்கள். பெரும்பான்மையாக ரஷ்ய நாட்டில் இவர்கள் பெரும்பகுதி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது பிரிவினர்கள் கத்தோலிக் கிறிஸ்தவர்கள். இவர்கள் வாட்டிக்கன் ரோமை தலைமையிடமாக கொண்டு அதை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவது பிரிவினர்கள் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் என்று சொல்லக்கூடிய இவர்கள் சர்ச் ஆஃப் இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டு அதன் அடிப்படையில் அதை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் என்ற பிரிவில் தான் சுமார் அதிகப்படியாக 780 உட்பிரிவுகளும் 276 கிளை பிரிவுகளும் உண்டு.
2001 கணக்கின்படி கிறிஸ்தவ கலைக்களஞ்சியம் வெளியிட்ட அறிக்கையின்படி உலகம் முழுவதும் சுமார் 33,830 பிரிவுகள் கிறிஸ்தவர்களுக்குள் உண்டு. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது சமுதாயம் 73ஆக பிரியும், அதில் 72 நரகத்திற்கும் ஒன்றே ஒன்று சுவனத்திற்கும் என்று சொன்னார்களே, இது போன்று பல்வேறுபட்ட பிரிவுகள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் சுமார் 33,830 பிரிவுகள் உண்டு. இப்படி பல்வேறு பிரிவுகளாக அவர்கள் வாழ்ந்து வந்தாலும் இவர்கள் அனைவரையும் ஒற்றுமையாக ஒரே கோட்டில் இணைக்கும் மைய புள்ளி இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. அத்தனை பிரிவுகளும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை டிசம்பரின் இறுதி நாட்களில் 25ஆம் தேதிகளில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய நாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகள் என்று சொல்லக்கூடிய நாம், பெருமானாருக்கு முன்னால் வந்த அத்தனை நபிமார்களையும் சமுதாயத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்திருப்பது காலத்தின் கட்டாயம். இந்த உலகத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிறிஸ்தவர்கள் யாரை கடவுளாக, இயேசு கிறிஸ்துவாக அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, அந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அற்புதமான படைப்பு. உலகத்தின் நியதி என்ன தெரியுமா? ஒரு மனித படைப்பு உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண் இணைவதின் மூலமாக ஒரு மனிதன் படைப்பு இந்த உலகத்தில் உருவாகும். இதுதான் உலகத்தின் நியதி. அப்படி இருக்கும்போது ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இரண்டு அசல்களும் இல்லாமல் இறைவன் ஒரு உயர்வான படைப்பை இந்த உலகத்தில் படைத்து காட்டினான். இந்த படைப்பு தெரியுமா? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு முன்னால் தந்தையும் இல்லை தாயும் இல்லை, இரண்டு அசல்களும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த ஆச்சரியத்திற்குரிய படைப்பை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்து காட்டினான். புகாரி ஷரீஃபிலே, முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னார்கள், خلقல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களின் உருவத்திலே படைத்தான். இந்த ஹதீஸ் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய, மனதில் பதிய வைக்க வேண்டிய ஏகத்துவ கொள்கையின் வெளிப்பாடு. இன்று தடம்புரந்த இயக்கவாதிகள், நாங்கள் தான் நபிவழி என்று சொல்லக்கூடியவர்கள், தடம்புரந்த இடங்களில் இதுவும் ஒன்று. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை தாண்டி இறைவனுக்கு உருவம் ஒன்று என்று கற்பித்தவர்கள் வாதம் செய்த ஹதீதுகளுடைய வார்த்தைகள் இவைகள். இறைவனுக்கு உருவத்தை கொடுத்தவர்கள் எடுத்து காட்டிய ஆதாரங்கள் இவைகள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கல்வி ஞானத்தில் உள்ள இலக்கணத்தில் கோட்டை விட்டவர்கள், எந்த சட்டத்தை எப்படி சேர்க்க வேண்டும் என்று அறியாதவர்கள், இமாம்கள் இறைநேசர்கள் காட்டி தந்த பாதையை விட்டும் தடம் புரண்டவர்கள், ஹதீஸின் விளக்கம் அறியாமல் எதை எப்படி விளங்க வேண்டும் என்று மார்க்கம் வரையறைத்து காட்டியதோ அதை விட்டும் தாண்டி தடம் மாறியவர்கள் இந்த ஹதீஸில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். சமீப காலமாக
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னார்கள், خلقல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அவர்களின் உருவத்தில் படைத்தார். இந்த சூரத்திஹி என்று மீளக்கூடிய நமீரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு இணைக்காமல் அதை தாண்டி அல்லாஹுவோடு இணைத்தார்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் அவனது உருவத்தில் படைத்தான் என்று இறைவனுக்கு உருவத்தை கொடுத்தார்கள் இந்த தடம் புரண்ட இயக்கவாதிகள். தெளிவாகவே பெருமானார் சொன்னார்கள், ஹலக்கல்லாஹு ஆதம, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்தான் அலா சூரத்திஹி, மனிதன் என்ற உருவம் எப்படி இருக்குமோ, ஆதமுக்கு எந்த உருவத்தை அல்லாஹ் உருவாக்கினானோ அப்படிப்பட்ட உருவத்தில் ஆதமை படைத்தான். சரி, விஷயத்திற்கு வருவோம். இந்த உலகத்தில் ஆண் என்ற அசலும் இல்லாமல் பெண் என்ற அசலும் இல்லாமல் இறைவன் உண்டாக்கிய அற்புத படைப்பு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதே போல ஒரு ஆணை மாத்திரம் அசலாக வைத்து பெண் என்ற அசல் இல்லாமல் இறைவன் ஒரு படைப்பை படைத்தார். அது யாரு தெரியுமா? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய துணைவியார் ஹவ்வா அம்மையார். புகாரியிலே முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தௌசுஃபு பின் நிஸா ஃபஇன்னல் மர்அத குலிகத் மின் தில்ஐ. ஹவ்வா அம்மையார் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் இடதுபுற விலா எலும்பிலிருந்து பெண்ணை படைத்தார். இமாம் தபரி அவர்கள் தனது குர்ஆனுடைய விரிவுரையான தஃப்சீர் தபரியில் பதிவு செய்வார்கள், ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா. இந்த வசனத்திற்கு விரிவுரைகள் தரும் போது அல்லாஹ் ஒரே ஆத்மாவிலிருந்து, ஆதம் என்ற ஒரே மனித படைப்பிலிருந்து உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளையும் படைத்தான். சும்ம ஜஅல மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒரு படைப்பில் இருந்துதான் அவரின் மனைவியான பெண்ணினத்தை அல்லாஹ் உருவாக்கினான். வதலிக அன்னல்லாஹ خلقها من ظلال من أضلاعه. இமாம் தஃப்சீர் தபரி அவர்கள் பதிவு செய்வார்கள், ஆதமின் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இரண்டு படைப்பையும் விளக்க வேண்டும். ஆதமுடைய படைப்பு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அதன் அசல் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. இறைவன் இதை மனித படைப்பின் தோற்றமாக அலா சூரத்திஹி ஆதமுக்கு உருவத்தை கொடுத்தானோ அதே போன்று இன்னொரு அற்புத படைப்பு, ஆணை மாத்திரம் அசலாக வைத்து பெண் என்ற அசல் இல்லாமல் இறைவன் உருவாக்கிய படைப்பு ஹவ்வா அம்மையார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மனைவி. இந்த இரண்டும் சுவனத்தில் வானலோகத்தில் படைக்கப்பட்ட படைப்பு. இது போன்ற ஒரு அற்புதத்தை, ஒரு ஆச்சரியத்தை, ஒரு அத்தாட்சியை, ஒரு மாபெரும் வரலாற்றின் உண்மையை இந்த உலகத்தில் அல்லாஹ் பதிவு செய்தார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து என்று கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களே, அந்த ஈசா நபி அல்லாஹ்வினுடைய தூதுவர், அவர்களுடைய படைப்பு. ஒரு பெண்ணை மாத்திரம் அசலாக வைத்து ஆண் என்ற துணை இல்லாமல் இறைவன் இந்த உலகத்தில் வெளியாக்கிய மாபெரும் அற்புத படைப்பு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் அதை சொல்லும் போது, இது காலத்தில் மலாயிகத்து யா மரியமு இன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பிகலிமத்தின் மின் ஹுஸ்முல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம். அல்லாஹ் சொல்லுவான், மரியமே, அல்லாஹ் நிச்சயமாக தனது வார்த்தையின் மூலம் குழந்தை என்ற சுப செய்தியை உங்களுக்கு சொல்லுகின்றான். அவரின் பெயர்
மரியமின் மகன் ஈசா அல் மசீஹ் என்று பெயரோடு அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஆண் துணை இல்லாமல் மாபெரும் அற்புத குழந்தையாக ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப செய்தியாக சொன்னார். வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆখিরা வ மினல் முகர்ரபீன். உங்களுக்கு பிறக்க இருக்கின்றார்களே அந்த குழந்தை எப்படிப்பட்டது தெரியுமா? உலகத்திலும் சரி மறுமையும் சரி உயர்ந்த படைப்பு. வ மினல் முகர்ரபீன், இறைவனுக்கு நெருக்கமான படைப்பு. இன்று கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்து அவர்கள் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததாக ஒரு கற்பனை அவர்களுக்குள் உண்டு. ஏன் இந்த கற்பனை? முதல் ஏற்பாடு, இரண்டாம் ஏற்பாடு என்று தொடர்ந்து பல ஏற்பாடுகளை வேதத்தில் திரிவை ஏற்படுத்தி முன்னால் வாழ்ந்த பாதிரிமார்கள் உண்டாக்கிய கற்பனைகள் அவைகள் எல்லாம் கிறிஸ்தவ நூலில் பதிவு செய்யப்பட்டது. மரியாள் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த சமயத்தில் பலஸ்தீனத்தை ஆட்சி செய்த ரோம பேரரசன் அல் குஸ்துஸ் என்பவர் மக்கள் தொகை கணக்கீட்டை செய்வதற்கு கட்டளையிடுகின்றார். அவர் கட்டளைப்படி யோசேப்பும் மரியாளும் தங்களை பதிவு செய்வதற்காக தாவீதின் நகரமான பெத்லெஹேமுக்கு வருகின்றார்கள். வந்த நேரத்தில் அவர்கள் தங்குவதற்கு அறைகள் கிடைக்காத சமயத்தில் மாட்டுத் தொழுவத்தில் அவர்கள் இருவரும் தங்குகின்றார்கள். அந்த மாட்டுத் தொழுவத்தில் மரியாள் இயேசுவை பெறுகின்றார் என்பதாக கிறிஸ்தவ நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை உண்மை என்று நம்பி கிறிஸ்தவ மக்கள் அதை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் பிறப்பை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது பேரித்த மரத்தின் அடியில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஈசா நபியை பெற்றெடுத்தார்கள் என்று பதிவு செய்வார். பொதுவாகவே பிரசவத்துடைய நேரம் என்பது மிக கடுமையான கஷ்டத்திற்குரிய நேரம், பெண்களுக்கு சிரமமான நேரம். பல இன்னல்களை பல கஷ்டங்களை பெண்கள் அனுபவிக்கக்கூடிய நேரம், ஆறுதலை எதிர்பார்க்கக்கூடிய நேரம். ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஆறுதலும் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரே ஆதரவு இறைவன் தனது வார்த்தைகளால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். குழந்தை பிறக்கின்ற போது அந்த பெண்ணின் தாய் உடன் இருக்க வேண்டும் ஆறுதலாக என்று சொல்லுவார்கள். அப்படி தாயும் இல்லை கணவனும் இல்லை, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாத நேரத்தில் இறைவன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வயிற்றில் ஈசா நபியை வெளியாக்குகின்றார். உலகில் யாரும் சந்திக்க முடியாத மிக நெருக்கடியான கால சூழல் அது. எனவேதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்வார். ஃபஅஜாஹல் மகாது இலா ஜித்இன் நஹலா, மரியமே பேரித்த மரத்திற்கு அடியில் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இறைவா எனக்கு குழந்தையா? எந்த ஆணும் என்னை தொடவில்லையே. காலை ஆலைத்தனி மித்து கபல காதா குந்து நசியம் மன்சியா. இப்படி ஒரு சூழல் எனக்கு வராமல் நான் மரணம் அடைந்திருக்க கூடாதா என்று சொன்னார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எந்த ஆணும் தொடாமல் கர்ப்பமுட்டு நான் பிரசவிக்கின்றேனா? இப்படி ஒரு சூழல் எனக்கா? இதற்கு முன்னால் நான் மரணித்திருக்க வேண்டாமா என்ற வேதனையை வெளிப்படுத்தினார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் வசனத்தை சொன்னார், ஃபனாதாஹா மின் தஹ்திஹா அல்லா தஹஸனி கத் ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா. கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், இறைவனின் அத்தாட்சி உங்கள் வயிற்றிலிருந்து வெளியாகும்.
பிரசவ வலியை லேசாக்கும் விதமாக ஆறுதல் வார்த்தைகளை இறைவன் இறக்கினான். இறைவனுடைய மாபெரும் அத்தாட்சி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இறைவனுடைய வல்லமையை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தும் மாபெரும் அத்தாட்சி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். வல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா வஜஅலஹா வபனா ஆயத்தல் லில் ஆலமீன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறந்தபோது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனிடம் கேட்டார்கள், கால ரப்பி ஐயகூனு லி வலது வலம் யம்சஸ்னி பஷர். எந்த ஆணும் என்னை தொடாமல் எனக்கு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் நான் எப்படி சமுதாயத்திற்கு மத்தியில் செல்லுவேன்? என்னை கஷ்டப்படுத்த மாட்டார்களா? சுடு சொற்களால் என்னை வஞ்சிக்க மாட்டார்களா என்று சொன்னபோது அல்லாஹ் பதில் சொன்னான், தைரியமாக மக்களிடம் செல்லுங்கள், உங்கள் குழந்தை பேசும் என்ற அற்புதத்தை அல்லாஹ் முன்னெச்சரிக்கையாகவே மரியமுக்கு சொன்னான். கை குழந்தையோடு சமுதாயத்திற்கு மத்தியில் நான் சென்றால் என்னை கேவலப்படுத்துவார்களே என்ற பதட்டத்தை வெளிப்படுத்திய போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? தைரியமாக போங்க, உங்க குழந்தை பேசு. எந்த குழந்தை? பிறந்த சில நிமிடம் கூட ஆகல, 1 மணி நேரத்தை கூட தாண்டவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தனது தாயின் பத்தினித்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக குழந்தையாக இருக்கும் போதே பேச வைத்து இறைவனின் அற்புதத்தை உலகத்தில் அல்லாஹ் வெளியாக்கினான். சமுதாயத்துக்கு மத்தியில் வர்றாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த சமூகம் சொன்னது, ஃபஅதத் பிஹி கௌமஹா தஹ்மிலு கால யா மரியமு லகத் ஜிஅத ஷையன் ஃபரியா. மரியமே, என்ன இது கையில? உங்க அத்தாவோ அம்மாவோ தவறானவர்கள் இல்லையே, ஏன் இப்படி மோசமாக நீ போயிட்ட என்று ஏளனம் செய்தது, கேவலப்படுத்தியது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை. யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇ வ மா கானத் உம்முகி பகியா. உனது பெற்றோர்கள் நல்லவர்கள் தானே, மோசமானவர்கள் இல்லையே, அவர்களுக்கு பிறந்த நீ இவ்வளவு பெரிய இழிவான காரியத்தை செய்து விட்டாயே என்று கேவலப்படுத்தும் போது அல்லாஹ் சொல்றான் மரியமுக்கு, மரியமே, எந்த பதில நீங்க சொல்ல வேணாம், குழந்தையை அவர்களிடம் காட்டுங்கள். ஃபஅஷாரத் இலை, குழந்தையை காட்டுங்கள். எந்த பதிலும் சொல்லாம குழந்தையை சமுதாயத்திற்கு மத்தியில் காட்டும் போது அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலு கைஃப நுகல்லிமு மின் கான ஃபில் மஹ்தி சபியா. என்ன குழந்தையை காட்ட? தொட்டில் குழந்தை எப்படி பேசும்? எப்படி பேசும்? தப்பு செஞ்சுட்டு அசிங்கமா நடந்துட்டு ஆதாரத்துக்கு குழந்தையை காட்டியா என்று கேவலப்படுத்தியது சமுதாயம். இந்த நேரத்தில் தனது தாயின் பத்தினித்துவத்தை உலகத்திற்கு பறைசாட்டுவதற்காக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்த சில மணி நேரத்தில் அல்லாஹ் பேச வைத்தான். கையில் இருந்த குழந்தை சொன்னது, கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வினுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாப் வ ஜஅலனி நபிய்யா. வேதத்தை கொடுத்து அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி இருக்கின்றான். கையில் இருந்த குழந்தை பேசச்சு. ஐனமா குந்து வௌசானி பிஸ்ஸலாத்தி வ ஸகாத்தி மா தும்து ஹய்யா. உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் போதிக்க வேண்டும் என்று இறைவன் வேதத்தை கொடுத்து என்னை நபியாக ஆக்கி இருக்கின்றான். குழந்தை பேசச்சு. மாபெரும் அற்புதத்தை, எங்கும் நடக்காத ஆச்சரியத்தை இறைவன் தனது அத்தாட்சியாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறப்பில் வெளிப்படுத்தினார். இவர்கள் கற்பனையாக சொல்வதை போன்று மாற்றுத் தொழுவத்திலோ
அல்லது இறைவனை தாண்டி வேறொரு மதத்திலோ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உருவாகவில்லை. ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துமஸ் என்ற பெயரில் ஒரு விழாக்களே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கிபி 245 வாழ்ந்த ஒரிஜன் என்ற ஆரம்பகால கிறிஸ்தவ குரு இதை எதிர்த்தார். ஆனால் பின்னால் வந்த கிறிஸ்தவ திருச்சபைகள் அவரின் கருத்தை ஏற்க மறுத்துவிட்டது. அதையும் தாண்டி ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கடவுளாக என்னல, பின்னால் வந்தவர்கள் அதை மாற்றினார்கள். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் குகைவாசிகளை குறித்து சொல்லுவான், சில இளங்கரைகளை குறித்து. அவர்கள் வாழ்ந்த அந்த குகை, அவர்கள் தங்கியிருந்த அந்த குகை ஜோர்டன் நாட்டில் இன்றும் உள்ளது. 15வது ஜுஸூல கஹ்ஃபுடைய சூராவுல அல்லாஹ் இந்த வரலாறுகளை சொல்லுகின்றான். சில இளைஞர்கள் ஒரு குகையில் மாட்டிக்கொண்டு உறங்கினார்கள் என்பதெல்லாம் வரலாறு, குர்ஆன் சொல்லக்கூடிய ஆதாரங்கள். அந்த ஜோர்டன் நாட்டில் பல வருடங்களுக்கு முன்பு சில பழங்கால சுவடுகள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த சுவடுகளில் அந்த இளைஞர்கள் வைத்திருந்த இஞ்சிலுடைய அசலான இறைவன் இறக்கிய ஈசா நபிக்கு கொடுத்த இஞ்சிலின் பாகங்களும் இருந்தது. அந்த இஞ்சிலுடைய பாகங்களில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போதித்த உண்மையான ஏகத்துவ கொள்கைகள் இருந்தது. அந்த அடிச்சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு எங்கெங்கோ கைகள் மாறி இறுதியில் பாதிரிமார்களின் கைகளில் அது மாட்டிக்கொண்டது. உலகத்திற்கு தெரியப்படுத்தாமல் அதை மறைத்து விட்டார். அந்த நேரத்தில் ஜோர்டனை ஆட்சி செய்த மன்னர் ஹுசைன் அந்த சுவடுகள் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும், முஸ்லிம்களில் சிலரை, யூதர்களின் சிலரை, கிறிஸ்தவர்களின் சிலரை ஒரு குழுவாக உருவாக்கி அவர்கள் அந்த பிரதிகளை ஆராய்ச்சி செய்து உண்மை தகவலை வெளியிட வேண்டும் என்ற கட்டளையிட்ட போது கிறிஸ்தவ பாதிரிமார்கள் இது தனியார் சொத்து, ஒரு மதத்திற்கு பாத்தியப்பட்டது என்று சொல்லி அதை மறுத்து விட்டார்கள். ஆனால் 1998 பிபிசி தொலைக்காட்சியில் சாவுக்கடல் சாசன சுருள்கள் என்று மிக பெரும் ஒளிபரப்பு, அடிக்கடி அது ஒளிபரப்பிக் கொண்டே இருந்தார். சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஏன் கடவுளாக ஆக்கினாங்க தெரியுமா? பைபிளுடைய வசனங்களில், வார்த்தைகளில் நபிமார்களை இறைவனுடைய மகன்கள் என்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக இஸ்ராயீல் என்று பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், தாவீது என்று பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சாலமன் என்று பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இவர்களை குறித்து சொல்லும் போது இவர்கள் எல்லாம் கர்த்தரின் பிள்ளைகள் என்று பைபிளுடைய வாசகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நபிமார்களை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மக்களை பார்த்து அந்த பைபிளுடைய வாசகம் என்ன சொல்லுவது தெரியுமா? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். உபாகம் 4:1 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தையை எடுத்து பார்த்தா எல்லாரும் கடவுள்னு வரும், இப்படி எடுக்க முடியுமா? இறைவனின் மகன்கள் என்று சொல்வதன் அர்த்தம் எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் இறை நேசர்கள், இறைவனின் நெருக்கமுள்ளவர்கள் என்று சொல்லுகின்றோமே, இதன் அர்த்தத்தில் தான் இறைவனின் மகன்கள் என்று பதிவு செய்யப்பட்டதே தவிர இறைவனுடைய மகன்கள் என்று அல்ல. கிறிஸ்தவ மக்கள் இதை தவறாக புரிந்து கொண்டார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்
கடவுளாக ஆக்கப்பட்டது இந்த வசனங்களை கொண்டு. ஆனால் அவர்கள் நம்பியது சில அற்புதங்களை வெளிப்படுத்தினார்கள். பிறவியில் குருடராக இருப்பவர்களுக்கு பார்வை வர செய்தார்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இறந்து போனவர்களை உயிராக்கினார்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இது போன்ற அற்புதங்களை பார்த்துவிட்டு தான் ஈசா நபியை வணங்குவதற்கு அந்த சமுதாயம் மாறியது. ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பும் போது அவர்களுக்கு ஆதாரமாக சில அற்புதங்களை, சில முஅஜிசாத்துக்களை அல்லாஹ் கொடுப்பான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் சூனியக்காரர்கள் மிகைத்திருந்த காலம். அதற்கு தோதுவான அற்புதங்களை மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். கையில உள்ள கம்பை தூக்கி போட்டா பாம்பா மாறிடும். அக்குள்ள கையை வச்சு எடுத்தா கை பிரகாசமாக மாறும். இப்படி சில அற்புதங்களை மூசா நபிக்கு கொடுத்தான். ஏன்? அந்த காலம் சூனியக்காரர்கள் நிறைந்த காலம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த காலம் அரபி புலமை நிறைந்தவர்கள், கவிஞர்கள் அதிகமாக வாழ்ந்த காலம் பெருமானாரின் வருகை காலம். எனவேதான் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் கொடுத்து ஃபஅத்து பிசூரத்தின் மின் மிஸ்லி, எத்தனை கவிஞர்கள், எத்தனை புலவர்கள் ஒன்று சேர்ந்து குர்ஆனுக்கு நிகரான ஒரு சூறாவை, ஒரு வார்த்தையை கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்று சவால் விட்டார். அதுபோலத்தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்த காலம் மருத்துவர்கள் நிறைந்த காலம். எனவேதான் மருத்துவம் சார்ந்த அற்புதங்களை, குருடர்களுக்கு பார்வை தரக்கூடிய விஷயங்களை, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அற்புதத்தை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இந்த அற்புதங்களை காட்டும் போதே ஈசா நபி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வரசூலன் இலா பனி இஸ்ராயீல அன்னி கத் ஜஅத்துக்கும் பிஆயத்தின் மின் ரப்பிக்கும் அன்னி அக்லகு லக்கும் மினத் தீனி கஹயத்தி த்வைரி ஃபஅன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு த்வைரன் பிஇذنில்லாஹ் வ உப்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ வ உஹீல் மௌதா பிஇذனில்லாஹ். கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வையை, இறந்தவங்களை உயிர்ப்பிப்பது பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு நான் செய்கின்றேன் என்று சேர்த்தே சொல்லுவார்கள். ஆனால் இதை நம்ப மறுத்தார்கள். முன்னால் வாழ்ந்த வேதங்களை ஏற்றவர்கள் நம்பினார்கள். ஆனால் பின்னால் வந்த பாதிரிமார்கள் இதில் திரிவை ஏற்படுத்தி மார்க்கத்தை விட்டும் தூரமாக ஒரு சமூகத்தை, ஒரு மதத்தை பிரித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா நபிக்கு பின்னால் வர இருக்கின்றார்கள் என்பது கூட பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பைபிளுடைய வாசகம் யோவான் 14:16 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது அவர் என்றைக்கும் உங்களுடன் இருக்கக்கூடிய சத்திய ஆவியான தேற்றவாளரை உங்களுக்கு அவர் அனுப்புவார். பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மற்றொரு இடத்தில் பிதாவிடமிருந்து உங்களுக்கு அனுப்பப்படுவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டவராகிய சத்திய ஆவியான தேற்றவாளர் வரும்போது என்னை கொண்டு உங்களுக்கு சாட்சி சொல்வார். மற்றொரு இடத்தில் அப்போது கர்த்தர் என்னை நோக்கி உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்கு அனுப்புவேன் என்ற சூளுரை யோவான் உபாகம் என்ற கிறிஸ்தவ வேதங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த வார்த்தையை சத்திய வார்த்தையாக அல்லாஹ் இன்ஜீலில், பைபிளிலே பதிவு செய்தானோ அதே வார்த்தைகள் குர்ஆனிலும் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுவான், லகத மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்தி. சமுதாயத்திற்கு உபகாரமாக வேதத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக எனது தூதுவர்களை நான் அவர்களுக்கு அனுப்புவேன். وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ مُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பிற்காலத்தில் ஒரு நபி வருவார், அவர்களை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம். அசலான இன்ஜீல் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது அஹ்மத் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை. அதை மாற்றித்தான்
யூத பாதிரிகள், கிறிஸ்தவ பாதிரிகள் தேற்றவாளர் என்று மாற்றினார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போதித்தது ஏகத்துவ கொள்கையை மாத்திரம்தான். இன்னல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும் ஃபஅபுது ஹாதா சிராத்துல் முஸ்தகீம். ஈசா நபி சொன்ன வார்த்தை, உங்கள் இறைவன் எங்கள் இறைவன், எனது இறைவன், எல்லாம் இறைவன் மாத்திரமே. ஃபஅபுது, அவனை மாத்திரம் வணங்குங்கள். ஹாதா சிராத்துல் முஸ்தகீம், இதுதான் நேரான பாதை. ஏகத்துவத்தை சொன்னவர்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த கிறிஸ்தவ மக்கள் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்ற ஒரு கற்பனையும் அவர்களால் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுவான் அல் குர்ஆன் ஷரீஃபில், அவர்கள் ஈசா நபியை கொல்லவும் இல்லை, அவருக்கு பகரமாக ஒரு ஆணை அல்லாஹ் அதற்காக மாற்றி ஈசா நபியை வானத்தில் உயர்த்தினேன் என்பதை குர்ஆன் ஷரீஃபிலேயே அல்லாஹ் பதிவு செய்வான். பரஃபஅல்லாஹு இலை வகானல்லாஹு அஸீஸன் ஹகீமா. தன்னளவில் நான் ஈசா நபியை உயர்த்தி கொண்டேன் என்று இறைவன் சொல்லும் வாசகம் இன்றும் குர்ஆன் ஷரீஃபில். உயர்த்தப்பட்ட ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உலகத்தின் இறுதி நாளின் அடையாளமாக இறங்குவதையும் இறைவன் பதிவு செய்தான் குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக. وَإِنَّ مِنْ أَهْلِ الْكِتَابِ إِلَّا لَيُؤْمِنَنَّ بِهِ قَبْلَ مَوْتِهِ وَيَوْمَ الْقِيَامَةِ يَكُونُ عَلَيْهِمْ شَهِيدًا. கியாமத்தின் ஆதாரமாக வேதமுடையவர்கள் ஏற்றுக்கொள்வதர்க்காக, கியாமத்தின் அடையாளமாக ஈசா நபியை நாம் இந்த உலகத்திற்கு இறக்குவோம். வஇன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ, கியாமத்தின் அடையாளம். இதுதான் உண்மை வரலாறு. எத்தனை பாதிரிகள் ஏகத்திற்கு மாற்றமாக எத்தனை மதங்களை உருவாக்கினாலும் அல் ஹக்கு மிர் ரப்பிக ஃபலா தகுன் மினல் மும்தரி, அல்லாஹ் சொல்லுவான். இதுவே ஈசா நபியின் விஷயமாக இறைவனிடமிருந்து வந்த உண்மை வரலாறு. இதில் எந்த விவாதத்திற்கும் இடமில்லை என்பதை இறைவன் முடிவு செய்வான். இஸ்லாமியர்கள் ஈசா நபியை மதிக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை மதிக்கின்றார்கள். ஆனால் இறுதி நபியின் மூலமாக இறைவன் கொடுத்த வேதத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறித்து எந்த கொள்கையை அல்லாஹ் சொன்னானோ அதை ஏற்பதற்கு மறுக்கின்றார்கள். அதை அவர்கள் நம்புவதும் இல்லை, ஏற்பதும் இல்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அதற்கும் பதில சொல்றான். வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும். உங்களை ஒரு கால நபியே கிறிஸ்தவர்களும் யூதர்களும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதுவரை தெரியுமா? மார்க்கத்தை விட்டுவிட்டு அவர்களுடைய மதங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை தொடர்ந்து கஷ்டங்களை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள், சிரமத்தை உங்களை மாட்ட வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஏன்? உங்கள் மீது போராமை. அல்லாஹ் சொல்லுவா, குல் இன்னல் ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. நபியே, அவர்களிடம் சொல்லிவிடுங்கள், நேர்வழி இறைவனுக்குரியது, இறைவன் காட்டிய நேர்வழியில் தான் நான் பின்பற்றுவேன் என்பதை கூறிவிடுங்கள். வமா தஃபர்ரகு இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்மு பகியம் பைனஹும். அவர்களுக்கு தெரியும், எப்படி ஒரு தந்தைக்கு தனது மகனை தெரியுமோ அதை விட அதிகமாக வேதக்காரர்களுக்கு, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாம் மாத்திரம்தான் இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்டது. மூசா நபிக்கு பின்னால், ஈசா நபிக்கு பின்னால் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் என்பது அத்தனை வேதக்காரர்களுக்கும் தெரியும். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் உண்மை மார்க்கம் இஸ்லாமியர்களுக்கா எங்களுக்கு இல்லையா என்ற போராமை. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته. அல்லாஹ் சொல்லுவார், இந்த உலகத்தில் அத்தனை நபிமார்களும் ஏகத்துவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு போதனை செய்தார்கள், இறை மார்க்கத்தை, சத்தியத்தை உங்களுக்கு சொன்னார்கள். அதை பின்பற்றி வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் உங்களுக்கு ஈடேற்றமே தவிர அதை தாண்டி வேறொரு மதத்தையோ வேறொரு கொள்கையோ மனோ இச்சையோ பின்பற்றி நீங்கள் இதை விட்டும் கடந்து சென்றால் இறைவனின் தண்டனை மிக கொடுமையாக உங்களுக்கு உண்டு என்பதுதான் வேதக்காரர்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. எனவே
நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்த அத்தனை சமுதாயத்தையும் உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள். அத்தனை நபிமார்களுக்கும் மரியாதை கொடுப்பவர்கள் இஸ்லாமியர்கள். ஏன்? இறைவன் கொடுத்த வேதங்களை கொண்டு வந்தவர்கள் நபிமார்கள். எனவே அந்த அடிப்படையில் இறுதி வேதம் அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு காட்டக்கூடிய உயர்ந்த வழியில் இறுதி வரை ஈமானோடு சென்று இறை பொருத்தத்தையோடு இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய உயர்ந்த வாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை எதிர்த்து அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு சுகசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர் பாக்கியத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.